தளபதி விசஸ் தளபதி 2K கிட்ஸ் அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க நினைக்கிற மாதிரி தேர்தல் அரசியல், கள அரசியல் என்பது தலைவர்களுக்கு மத்தியிலான போட்டி மட்டும் கிடையாது. அதை தாண்டி தளபதிகளுக்கு இடையிலான கடுமையான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். தளபதிகளுக்கு இடையில அப்படின்னு சொன்ன உடனேயே ஸ்டாலின் விசஸ் விஜய் நினைச்சுக்காதீங்க. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய தளபதி தான் அந்த கட்சியினுடைய வெற்றியை அந்த பகுதியில் தீர்மானிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு பெரும் ஆற்றல் படைத்தவராக, மக்கள் ஈர்ப்பு சக்தி கொண்டவராக இருந்தாலும் கூட அவரால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 85% தான் மக்களை கொண்டு வர முடியும். மீதி இருக்கக்கூடிய அந்த 15% பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பும் அந்த நேர்த்தியும் தெரிந்த ஆட்கள் வந்துட்டு அந்த தளபதிகள் தான். எப்படி மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணணும், எப்படி வாக்குகளை வந்துட்டு கடைசி வரை கொண்டு வந்து சேர்க்க முடியும், பூத்துக்கு கொண்டு வர முடியும், அது எப்படி நம்ம ஓட்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் நுணுக்கமான பல வேலைகளை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு விழுப்புரத்துல பொன்முடி விசஸ் சண்முகம், வேலூர்ல வீரமணி விசஸ் துரைமுருகன், மதுரையில செல்லூர் ராஜு விசஸ் மூர்த்தி, இப்படியாக அடுக்கி கொண்டே போகலாம். திராவிட கட்சிகள் இப்படியான தளபதிகள் இருக்கிறாங்க. ஆனா இப்ப புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய டிவிகேவா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே களம் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய என்டிகேவா இருக்கட்டும், அவங்க கட்சியில வந்துட்டு இந்த மாதிரி தளபதிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு டிராபேக்கா தான் நான் பாக்குறேன். அதனால இந்த எலெக்ஷன்லையுமே கூட வந்துட்டு ஓட்டு சதவீதம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா அந்த எல்லைக்கோட்டை தாண்டக்கூடிய சக்தி வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்கும். ஆக போட்டிங்கிறது வந்துட்டு திமுக விசஸ் அதிமுக கூட்டணியா தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு.